இப்போ பெத்த 3 பிள்ளையும் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போ வாங்கின கடனுக்கு இஎம்ஐ கட்டணும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன். கட்ட முடியல. அந்த சாப்பிட்டு போன உறவினரெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான். இது தனித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது யார்? யோசித்து பாருங்க. பொருளாதாரம்லாம் கர்த்தர் கொடுக்கலன்னு இல்லை, கொடுத்தா அது துஷ்பிரயோகம் பண்ணுறது. ஆபிரகாம் செஞ்சது துஷ்பிரயோகம் தான். அது தடாங்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, ஒரே பிள்ளை ஈசாக்கு. அதனால் அது தெரியல. அது பெரிய அளவிலும் பேசப்படுறதில்லை. மிஞ்சி போனால் அந்த பலிபீடத்தில் வச்சுட்டு தான் அதிகமாக பேசுவாங்க. இது நுண்ணியமான ஒரு காரியம், மிக நுட்பமான ஒரு பகுதி. இது விசுவாசிகள் தெரிந்து ஆக வேண்டும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது மறுதளிக்கப்பட முடியாத ஒரு உண்மை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு கொடுக்குறீங்கன்றது தான் பிரச்சனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பணம் ஏன் தங்குறது இல்லை?